தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இன்றைய பதிவு மீன ராசி என்ற அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ராசி மண்டலத்தில் உள்ள 12 ராசிகளில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய உபயராசி, அதனுடைய குணாதிசயங்கள், தன்மைகள், வாழ்வியல் முறையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மீனராசி குருவினுடைய ராசி. இது ஒரு உபயராசி, இது நீர் ராசியும் கூட. அப்போ இந்த நீர் ராசி உபயராசியில் என்ன அப்படின்னா, நீர்த்தன்மை எப்படின்னா அப்படியே அந்த அலை வந்து போவத மாதிரி ஒரு நிலைப்பாடு. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செயல் நடக்குது அப்படின்னா விட்டு விட்டு வரும் போவோம், நிலைத்திருக்காது, வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. கிராமத்தில் பழமொழியில் சொல்லும்போது அப்பைக்கப்பா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பைக்கப்பா வரும் அப்பைக்கப்பா போகும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதை எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு செயல் செய்யறதுக்கு எனக்கு அடுத்த செயல் நமக்கு செய்யறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்னைக்கு கோச்சார சந்திரன் அங்கே போறதாவோ அல்லது அதுல திசையை நடத்தக்கூடிய கிரகம் அல்லது அந்த திசையினுடைய புத்தியோ இந்த மீனத்துல இருக்கும்போது அந்த ஒரு செயல் மறுபடியும் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது. அப்போ ஒருத்தர் கடல் கடந்து வாணிகத்துக்கு போறாரு, தொழிலுக்கு போறாரு, வேலை வாய்ப்புக்காக போறாரு, அவர் போயிட்டு வந்துட்டாரு, மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீனராசியில தசையோ புத்தியோ அல்லது கோச்சார சந்திரனோ அல்லது அந்த தசையை நடத்தக்கூடிய கிரகம், புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் இந்த குருவோடு தொடர்புல இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம சொல்றதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பலனை நம்ம இப்படியும் எடுத்து சொல்லலாம். சரி, இப்போ மீனராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி ஒரு பங்கு, அதே போல சனியினுடைய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி 4 பாதம், புதனுடைய நட்சத்திரம் ரேவதி 4 பாதம், மொத்தம் 9 பாதம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இவங்க இந்த மீனராசியினுடைய சிம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 மீன்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்றன் பின்னல் ஒன்றால் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்னோட ஒன்று சுத்தும் போது பலஞ்சொலியா சுத்துது, இடஞ்சொலியா இல்லை. அப்ப ஆற்றலை பெருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம், எனர்ஜி லெவலை கூட்டக்கூடியது. பலமாக சுத்தும் போது எப்பயுமே எனர்ஜி லெவல் கூடும். ரெண்டாவது, ஒன்றன் பின் ஒன்றாக சுத்துவது ஒரு அயனத்தை சொல்லக்கூடியது, வாழ்வியல் முறையை சொல்லக்கூடியது, நெடுங்காலம் ஒரு தொடர்பை சொல்லக்கூடியது அயனம். அப்ப ஒருவர் பின்னாலே ஒருவர் செல்லக்கூடிய, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீன் பின்னாடி இன்னொரு மீன் போகுது, இதுல எந்த மீன் முன்னாடி போகுது எந்த மீன் பின்னாடி போகுதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈக்குவல்ஸ் தான். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தும் போது எது முன்ன போகுது எது பின்ன போகுதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அமைப்புல ரெண்டுமே ஈக்குவலா ஒரு நிலைப்பாட்டை கொண்டு தன்னுடைய இறுதி காலம் வரை அயனம் அப்படிங்கிறது வாழ்நாள் பூரா அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்பை சொல்லக்கூடியது தான் இந்த மீனராசி. அப்ப இவங்களுடைய நிலைப்பாடுகளை இந்த சந்திரன் என்பது அங்க இருக்கும் பொழுது அது மீனராசி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மீனராசியினுடைய பலன்களை நாம பார்க்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்க எப்பவுமே ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, ஓடிக்கொண்டே இருப்பவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அப்படின்னா, பயணம் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க முன்னோர்கள் காலாகாலமா தொன்று தொட்டு வழக்கமா வந்த அடிப்படையில் இவங்களுடைய தொழில் அமைப்பெல்லாம் வேலை வாய்ப்பு அமைவது கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிடைய நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
ஒருவரின் நிலைப்பாட்டையும் செயல்பாட்டையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போதும் அல்லது வந்து ஒரு டிவி நிகழ்ச்சிகளை எத்தனையோ ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த நீதியை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து இடம் விட்டு இடம் சென்று தொழிலோ வேலை வாய்ப்போ அல்லது வெளிநாடு போன்ற அமைப்புல வந்து முதலீடு செய்வதோ, அடிக்கடி போக்குவரத்து அமைப்பின் மூலயமா வருமானத்தை பெறுவது, இந்த மாதிரி அமைப்புலாம் இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மனதுல எப்பவுமே இவங்களுக்கு ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. அதாவது அவங்களுக்கு எவ்வளவு வந்து ஃபுல்ஃபில் இருந்தாலும் ஒரு சில நேரத்துல வந்து அவங்க பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சஞ்சலம் கண்டிப்பா வந்து இந்த மீனராசி நேயர்கள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா முழுமையான வந்து செயல்பாட்டை போடக்கூடியவங்க. எப்பயுமே இரவு பகல் பார்க்காம ஒரு தூக்கம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைத்த ஒரு தன்மை கொண்டவர்கள் மீனராசி நேயர்கள். அதே போல வந்து இவங்க பிறர்கிட்ட வந்து தொழில் போனாங்கன்னா வேகமா வந்து அவங்களுடைய தொழிலை கத்துக்கிட்டு இவங்க வேற இடத்துல போய் தொழில் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படும். அதனால வந்து இவங்க வந்து மீனராசி நேயர்கள் வந்து என்னன்னா தொழிலை வேகமாக கற்றுக்கொண்டு உடனே வந்து என்னன்னா தான் முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால வந்து அந்த முதலாளிகிட்டே கூட அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு கடை வச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சில நேரத்துல வந்து அடுத்தவங்களை நம்பி ஒரு பொருளை கொடுத்து வச்சிருங்கன்னு சொல்லி அல்லது வந்து ஒரு உபயமா ஒரு சில நேரத்துல கொடுத்து வேணுங்கிறப்ப எனக்கு திருப்பி கொடுங்க, பிரதிபலன் அதுக்காக வட்டியோ எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற பணமோ பொருளோ இவங்களை வந்து அடைவதில் ஒரு சிக்கல் பிரச்சனை கண்டிப்பா உருவாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இல்லறம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்காது. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த காதலால இவங்க வந்து ஒரு சில நேரத்துல அவமானத்தை சந்திரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து நண்பர்களை நம்பி போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படாது. அவங்களுக்கு அது பாதகமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி தரும். இவங்க எந்த ஆலயத்தை சென்று வழிபட்டால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிகளையும் பரதுமத்தினி தாயாரையும் வணங்கி வந்தார்கள்னா அந்த கடல்ல குளிச்சு அந்த நல தீர்த்தங்கள்ல இவங்க வந்து அந்த தீர்த்தங்களை நீராடி அவங்கள வணங்கி வந்தா இவங்களுடைய வாழ்வினுடைய எல்லாவித நல்ல நிகழ்வுகளும் இவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இவங்க வந்து வரவு செலவு கணக்கு விஷயத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்களுக்கு ஒரு சுமூகமான உறவு எட்டாது. எதை பார்த்தாலும் ஒன்று பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி பற்றாக்குறையே இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி அடுத்தடுத்த செயல்களை இவங்க செய்வாங்க. ஒரு செயலை விட்டு அதை முடிஞ்சதுன்னா அப்படின்னு சும்மா இருக்க மாட்டாங்க, இன்னொரு செயலை ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த செயலை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன கடன் வாங்குவாங்க. இப்படி அடுத்தடுத்த முயற்சிகளே செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இவங்களுக்கு வந்து அந்த பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும். இவங்க வந்து மருத்துவம் சார்ந்த தொழில் போவதற்கும் இவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது மருத்துவ உபகரணங்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி நேயர்கள். பொதுவா இவங்களுக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இவங்க கண் அமைப்பு அப்படிங்கிறத விட இவங்களுடைய மீனராசி நேயர்களுக்கு வந்து மூக்கினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மூக்கினுடைய 2 துவாரங்களும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கண்ணா இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இந்த உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால இவங்களுடைய பிரீத்திங் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றவங்கள விட இவங்களுடைய சுவாசம் இழுத்து வெளியக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீத்திங் லெவல் இருக்கும். 2வது இவங்க வந்து நீச்சலை வந்து கற்றுக்கணும். நீச்சல் இவங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். இவங்க வந்து நீச்சலை கற்றுக்கிறது. அதனால இளம் வயதிலேயே இவங்களை வந்து நீச்சல் கற்றுக்கணும். அதே போல் இவங்க வந்து எந்த ஒரு வாகனத்தையும் வேகமாக ஓட்டி, ரொம்ப ஆர்வமாக வேகமாக ஓட்டி கற்றுக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் மீனராசி நேயர்கள். மேலும் இவங்களுக்கு நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் வந்து முன் யோசனை இல்லாமல் ஒரு சில நேரத்தில் ஒரு செயல்களை செய்வாங்க. கொஞ்சம் இவங்க வந்து நிதானமாக யோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.